இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போவோம்னா, இன்னைக்கு லவாப்பழ வேட்டைக்கு வந்து லவாப்பழம் எவ்வளோ பிடுங்க பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. இதுக்குள்ளே போங்க. ஆனாம்பழம் பார்த்தப்போ செடி சேர்த்தைக்கல பாம்பு சாத்தா கிடக்கு. இது என்ன பாம்பு? நல்ல பாம்பா என்ன பாம்பு தெரியலது. இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கு ஒரு வாரத்துக்கு கடையில். நம்ம தானே போய் வர்றான், அந்த வகையிலும் காணதில்லை. இப்போ செடி காடு தானே. செடி காட்டில் எல்லாமே இருக்கும். இன்னொரு நாள் மலைக்கு போகிறான். போவோம். மலைக்கு போய் நல்லா பிடிச்சி சாப்பிட்லாம். அந்த வீடியோ வேணுமா மறக்க பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. அருமையான லொக்கேஷன். சுற்றியும் பச்சை பச்சை இருக்குது. எங்கள் ஊரை ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் நல்லா சுற்றி காமிக்கிறோம் வீடியோவில். என்னென்ன எப்படி இடம் இருக்குது என்ன எல்லாத்தையும். மற்ற ஊரில் இருக்கிறதால எங்கள் ஊர் சைடு சீசன் இதோட அவ்வளோதான். இந்த மினிமம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே பழம் இருக்கும். அதுக்கு மேலே பழம் இருக்காது. போ என்ன தெரியாதா உனக்கு? மரமே தெரியாதா? மலைக்கு போகணுன்னா மலைக்கு வர மாட்டேங்கிறீங்க. இதோட மலையில் நல்லா பழம் நல்லா இருக்கும். மலையில் நிறைய குகையெல்லாம் இருக்கும். போனோம்னா அதில் கிட்டத்தட்ட 10 மரத்துக்கு மேலே இருக்குது. நல்லா பிடிங்கி சாப்பிட்லாம். மரம் இருக்குது, பழம் இருக்கான்னு தெரியல. பழம் ஓஞ்சிருச்சான்னு தெரில. போய் பக்கத்தில் போய் பார்த்தான்னு தெரியும். பழம் அந்த கீழெல்லாம் கிடக்குது. பழம் அந்த அளவுக்கு இல்லை, பாதி ஓஞ்சிருச்சு. பார்த்தாலும் தெரியுங்க. மரத்தில் ஏறி பார்ப்போமா? நான் அங்கிட்ட மரம் நடக்க பண்ணுறேன். பிடுங்க. மரத்தில் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கி பார்ப்போம். அளப்பாத கை கட்டின மட்டும் பிடிங்கிட்டு அப்புறம் அளப்பு. நானும் மரத்தில் ஏறி வரையும் கொஞ்சம் நினைந்துட்டு செருப்பு தூளில் கழி போட்டுக்க. கை கட்டினா வச்சுட்டு பிடுங்கு. பழம் நல்லா கிடக்கு. பிடுங்க. மேலே ஏறி பிடிங்கிருக்காப்புல. பிடுங்கட்டும். நான் இன்றைக்கி மரம் ஏறல. மரம் ஏற தோணல. அதே வேறு குட்டியாந்தி மரம் ஏறுறதுக்கு. பழம் கிடக்கு, பிடிங்கி இருக்குவேன். வாங்க நம்பர் எல்லோரும் சாப்பிடலாம். உங்கள் பக்கம்லாம் பழம் ஓஞ்சிச்சா என்னென்னு சொல்லுங்கள். இந்த வகைலாம் யாருங்க பழம் குருவியில் தின்ட்டு நிறையா போட்டிருக்குது. ஆள் வரப்போ இருக்குது இங்கே ஆள். இங்கெல்லாம் ஆற்றுக்கு மரம் இதுக்கெல்லாம் ஆள் வந்துடுது. அப்போ வருவா இல்லை? ஏங்க இங்கே எல்லாரும் குறுக்க வந்துருக்குது பழம். ஓய் செல்லுடு வழியாக அளப்பாத. இது மேலே ஏற்றி வருவேன் நான். இப்போ அரைப்பழம் மட்டும் அரைப்பழம் தான் அதிகமாக இருக்கும். அதே ஃபஸ்ட் கை அரைப்பழத்தை பண்ணி கூட அதெல்லாம் இது உப்பு போட்டு சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக. நான் மரத்தில் ஏற போய் நல்லா கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஏறேன். கையில் அவனுக்கு போயிடுச்சு. கையில் வந்துட்டு போயிட்டான். ஏதுங்க பழத்தை கத்துனது அவனுக்கு போயிடுச்சு. சொன்ன பழம் இருக்கும் கரங்கரை எண்ணம். மரத்துலேயே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தீங்களா? இது சொல்லுவா சாமி, சொல்லுவா. நீங்கள் யார்? பூமி ராசா வேறு. ஆமாம், இல்லை நீங்கள் சொல்லுவீங்க யார்? ஆனால் உதப்பெல்லாம் எல்லாமே கிடக்கு. எல்லாத்தையும் முடுங்க. எங்கள் வீட்டில் பழுத்து மரத்தில் பழுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ நெய்க்கு ஓஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஏன்டா வருஷம் முழுவதும் பழம் கிடக்கும். அந்த சீசனை மட்டும்தே. அன்னைக்கும் அந்த மாதிரி நிறையா கிடந்துச்சுடா. காய்ச்சி வாதி ஆள் பிடிங்கிருப்பா. இல்லை 10 ஓஞ்சிருக்கும்.
அவ்வளோதாண்டா பிடுங்க முடியுங்க. என்னடா பண்ணுறது? அவ்வளோதானே பிடுங்க முடியும். அளப்புனா மட்டும்தான் எடுக்க முடியும். ஏறி இதில் கொஞ்சம் ஏறணும், இதில் கொஞ்சம் ஏறி முடியும். எதில் இதில் கொஞ்சம் ஏறணும். நம்ம கடிக்கிற மாதிரி கொசு தானே. என்ன கொசு மரத்தில் ஏறி வந்து கொசு கடிக்குது. எப்படி பிடுங்குறது நீ? அதில் வேணாம். இதில் வேணா. இதில் ஏன்னா பிடுங்கண்ணா இதான் ஏறுவோம். என் கவலைப்படுற ஏன் கவலைப்படுற? ஏறி பிடுங்குவாங்க. எங்கள் மேலெல்லாம் பழம் தெரியுதா? நல்லா கணக்கு கருப்பு கருப்பாக பழம் நிறைய கிடக்கு மரத்தில். யாருங்க பின்னாடி இப்பெல்லாம் கருப்பு கருப்பாக திருப்பலாம் அந்த பழம் தான். என்ன ஏறியா? ரொம்ப போட்டு பார்த்துக்கிறத உடைய தெரியும். அப்படின்னா இது தாங்க மாட்டே. ஏன் வெயிட்டை தாங்க? நான் வெயிட்டு கம்மி தான் பண்ணி 40 கிலோ தான் இருப்பேன். வெயிட்லாம் தாங்க. வெயிட் தாங்காது. வெயிட் தாங்காது. என்ன பண்ணுவோம்? ஒரு பழம் நிறைய கிடக்கு. இல்லை உனக்கு நான் மேலே அடக்க பிடுங்க. இந்த பிடுங்குவோம். இந்த பழத்தை எடுத்துக்கிறீங்க. யாருங்க பழத்தை சேப்பில் எப்படியும் போட்டுக்கிறேன். இந்த பழத்தை வாசனத்தில் சேப்பு இருக்குண்ணே. ஒரு ரோஸ் கலர் இருக்குது. ரொம்ப உதப்பழமாக கொண்டு வேண்டிய என்ன வந்தது? அது என்ன ஆனது? உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? உப்பு ஐட்டம் அப்படி தூக்கி சாப்பிட்டு நல்லா அருமையாக இருக்கும். பழம் அந்த மேலே தெரியும் நினைக்கிறேன். பிடுங்க முடியாது. யாருங்க கருப்பு கருப்பாக திருப்பல பழம் தான் பாதி நெருக்கி ஓஞ்சிருச்சு மரத்தில். பழம் அந்த அளவுக்கு காணாம். என்னடா மரத்தை அளப்புறடி புழுக்க திருப்பிடாதா மரத்தில் இருந்து விடிய காலையிலேயே? அதெல்லாம் விழுகமாட்டடா. நீங்கள் சொல்லுவீங்கடா. கேட்காம வீடியோ எடுத்துக்கிட்டா சாமி. ஒரு வார்த்தை பிடிச்சிக்கிறேன்டாடி. உதப்பழம் காயத்தான் எனக்கு. ரொம்ப காயப்படுங்க. உதப்பழம் பிடுங்க. கொஞ்சம் மேலே ஏறி பழம் இதில் கிடக்கு. ஆனால் தெரிய மாட்டேங்குது. கேமரா அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது தெரியவா. ஏனெல்லாம் இருக்குது. சுற்றி மரங்கள் அதிகமாக இருக்குல்ல. அதனால் அந்த தெரியலை. அதில் பிடுங்காத்தேன் நான் நிற்கிறது இல்லையா? ஆமாம். இந்த எங்கள் அவ்வளோ பிடுங்க. கொஞ்சம் மேலே ஏறிக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். வேறு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன். இதே அலைக்காது விழுகுதுரா பழம் அவங்க ரெண்டு. தளவுக்கு போனால் வாது ஒடிஞ்சிருச்சுன்னா உடையும் வேணாம். உடஞ்சிச்சுன்னா போச்சு. இது வாங்க யாரும் சொல்ல உடையணும். அதெல்லாம் அவன் மேலே மயமாக உடையும். முருங்கை மரம் மாதிரி உடையும் டப்பு டப்புன்னு. இறங்குவா. வீடியோ பண்ணு. இறங்குவா. லவாப்பழம் நல்லா தீனி இப்போ என் காலையிலே வந்து இல்லை பழம் விழுக மாட்டேங்குது பழம். இல்லை பழப்பழம் அது. யாருங்க மேலே பழம் கருத்துருவா நிறையா தெரியுது. கொஞ்சம் கிடக்க எட்டி பிடிங்கி பார்ப்போம். आणि 8 minutes हो. நீங்கள் இந்த மரத்துக்கு வரீங்க வேஸ்ட்டு. ஏன் வரலாம் ஒரு வாரம் கழிச்சு வந்தோம்னா உலகம் சுத்தமாக இருக்காரம்மா. உலகம் சுத்தமாக அழுதுடும். எவ்வளோ முடியிருக்கேன் காமிக்கணும்ல.
அதான் இப்போ பைய பிஞ்சு வச்சு இவ்வளோ பழம் தான் பிடிங்கிருக்கான். பாதி ஷேப்புக்கில் பாதி இருக்குது. ஷேப்புக்கில் பாதி கொஞ்சம் ஆள் நெருக்கி பிடிங்கிருக்கான். இந்த அன்றைக்கி வந்து இந்த பாதியில் வந்தான். இப்படிலாம் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இந்த பூ பார்த்துருக்கீங்களா? ஜூம் பண்ணால் ரொம்ப இதாகுது. எட்டத்தை வச்சா நல்லா தெரியுது. இந்த பூ என்ன பூன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பூன்னு தெரிஞ்சுன்னா யாருங்க. பூ நல்லா அருமையாக பார்த்துருக்காரு நாட்டுக்கு. சூரியன் உதிச்சுக்கிருக்கு. மணி 8:30 ஆச்சு. இனிமேல் எதுவும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புனேன். வேலை இருக்கான். வேலையை பார்க்க கிளம்ப வேண்டியதேன். சுற்றி பார்த்தீங்களா இப்போ இருக்குண்ணா. இது எங்கள் ஆற்று ஏரியா சைடு. நல்லா அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வாப்பில் வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா பழம் சீசன் இதோட முடியுது. சரி கடைசியாக புளியும் சாப்பிட்லாம் வந்தால் சரி வந்துட்டோம். ஒரு வீடியோ எடுத்து போகலாம்னு வந்துட்டான். ஆமாம் பாதி இந்த ஷேப்பில் பாதி இருக்குது. தெரியுதாங்க யாருங்க. பாதி பழம் ஷேப்பில் வச்சுருக்கோம். பாதி பழம் பையில் இருக்குது. ஆமாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆமாம் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பரான அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.